ஒரு அமைதியான சோக கதை இதோ. மௌனத்தின் மொழி. நிவேதா ஒரு ஓவிய ஆசிரியை. ஊருக்கே வர்ணம் தீட்டும் அவளுடைய வாழ்க்கையில் கடந்த 2 வருடங்களாக கருப்பு வெள்ளை மட்டுமே எஞ்சியிருந்தது. அவளுடைய அப்பா அவளுக்கு உலகத்தையே காட்டியவர். அவளது முதல் தூரிகையை கையில் பிடித்து ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தவர். அவர் ஒரு விபத்தில் மறைந்த போது நிவேதாவால் கதறி அழ முடியவில்லை. அந்த அதிர்ச்சி அவளை ஒரு சிலையாக மாற்றியிருந்தது. அந்த ஒரு மாலை நேரம். இன்று அவரது 2வது நினைவு நாள். வீட்டின் மூலையில் தூசி படிந்து கிடந்த அவரது பழைய சாய்வு நாற்காலியை சுத்தம் செய்யும் போது அதன் இடுக்கில் ஒரு சிறிய காகிதம் சிக்கியிருந்தது. அது அவளுடைய அப்பா அவளுக்காக எழுதிய கடைசி கடிதம். நிவேதா, நீ வரையும் ஓவியங்கள் பேச வேண்டும் என்று அவசியமில்லை, ஆனால் உன் கண்கள் எப்போதும் சிரித்து பேச வேண்டும். நான் இல்லாவிட்டாலும் உன் ஒவ்வொரு வெற்றியிலும் என் கைகள் உன் தோளை தட்டிக்கொண்டே இருக்கும். அதை படித்த அடுத்த நொடி கடந்த 2 வருடங்களாக கல்லாக இருந்த அவளது இதயம் உடைந்தது. கத்தி கூச்சலிட தோன்றியது, ஆனால் தொண்டை அடைத்தது. வெளியே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. அந்த அறையின் நிசப்தத்தில் அந்த காகிதத்தை மார்போடு அணைத்துக் கொண்டாள். அப்போதுதான் அவளது இடது கண்ணிலிருந்து அந்த ஒற்றை துளி கண்ணீர் மெதுவாக வழிந்து கன்னத்தில் இறங்கியது. அந்த ஒரு துளி கண்ணீர் அவள் 2 வருடங்களாக தேக்கி வைத்திருந்த மொத்த பாரத்தையும் சுமந்து கொண்டு வெளியேறியது. அது வெறும் கண்ணீர் அல்ல, அது ஒரு மகளின் ஆறாத வடு மற்றும் அழியாத அன்பின் அடையாளம்.